எல்லாரும் வாங்கடி. ஏய் வாங்கடி வாங்க, சீக்கிரம் வாங்கடி. நம்ம விக்கி மாமா வந்திருக்காரு, வரிசையில வந்து நில்லுங்கடி. அவருக்கு தேவையானத அவரே எடுத்துக்குவாரு. ஏபர் ரேட்டு 3000. பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல, பாக்குறதுக்கு நல்லா இருந்தா போதும். இவ ஃபீல்டுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆச்சு. ஆஹா. இவ வந்து 1 மாசம் தான் ஆச்சு. நல்லா இல்ல. ராகினி, நல்லா தான் இருக்கா? ஃப்ரெஷ். இது வேண்டாம். ஆமா, உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்? 10 வருஷம். ஐயோ, அப்ப எனக்கு நீங்க வாங்க போலாம். இருங்க, பேக் எடுத்துக்கிறேன். என்ன விக்கி மாமா, எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு, நான் வரட்டுமா? சைட் ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல 3 பேர் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒன்னு யோசனை பண்ண வேண்டாம், நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன். தேங்க்யூ. முதல்ல இதை கொடுத்துட்றேன், இந்தாங்க. 30,000. 30,000. இது டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான். என்ன பண்ற? என்னது? இரு இரு, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இதெல்லாம்? அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல, அதான் இப்ப வைக்கிறேன். அப்போ நான் வெயிட் இல்ல, வெரி சாரி. தேங்காய் உடைக்குதான். ஆஹா, பாத பூஜை பண்ணியாச்சு. என்ன பண்ற நீ? ஐயோ, இரு. அடுத்தது ஏற்றிட வேண்டியதுதான் கற்பூரத்தை. என்ன பண்ண போற நீ? கொஞ்சம் இரு. இல்ல, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே, இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, உட்காரு. ஸ்வீட் சாப்பிடு. இந்தா, நீயும் சாப்பிடு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கே, என்ன தோணுது? என்னை விட 2 ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன். என்ன பாரு. இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும், மீதி நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கா? ஐயோ, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு எங்க? பரவாயில்ல. ஐயோ, விஜய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படியே இருப்பேன்? உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி. என்னையும் உன்ன மாதிரியே சினிமால ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா முடியல. அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க. நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன். இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நீ வரும்போது லெஃப்ட் சைடுல சோஃபால உட்காந்து ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால, அவன் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர்.
நீ அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான். நாமெல்லாம் இவங்க கையில சிக்கியிருக்க கூடாது. சிக்கியாச்சு. இனிமே இவங்க சொல்றத கேட்கறத தவிர வேற வழி இல்ல. ஆண்டவன் நம்ம தலையெழுத்து இப்படி கேவலமா எழுதிட்டா. என்ன தலைவா, வெயில்ல வெளியே வந்த உடனே நேரா கோயிலுக்கு வந்திருக்க? எனக்கு பயில் கிடைச்சா உடனே இந்த கோயிலுக்கு வரேன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். சாமி தரிசனம் முடிய போது சீக்கிரம் வாங்க. டேய், எனக்கு தரிசனம் இங்கேயே கிடைச்சிடுச்சுடா. ஜியா, பூஜா, நிகிதா, சோனா எல்லாரும் வாங்க. இவங்கள உங்களுக்கு யார் வேணும்? ஸ்ரேயா தான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா, என்ன ஆப்ல எடுக்கிற? இத ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய். 50,000. 80,000. 1,00,000. கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், சொல்லலாம் விடாத. பா. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4 லட்சம். 5 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 8 லட்சம். 9 லட்சம். அம்மா, கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்களாமா? தடை பண்ணிட்டாங்களா? அம்மா, கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. இப்போ இங்க இருந்து எப்படி வெளியே போறது? அந்த கடவுள் இருக்காருடி. ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி. என்னமோ கப்பல் கடல்ல கவுந்து மாதிரி நிக்கிறீங்க. பாருங்கடி, அக்கா அவங்க கூட பேசணுமா? சீக்கிரமா இங்க வாங்கடி. உட்காருமா. பாரு, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கிளப் டான்ஸை தடை பண்ணிட்டாங்க. உங்க லைஃப்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் லைஃபும் நல்லா இருக்கணும். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். நாளைக்கு ப்ரொடியூசர் ராஜேந்திர குமார் சார் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ என்ன சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. நாளைக்கு நீயே பாப்ப இல்ல? குட்டி சூப்பரா இருக்கா. இன்னைக்கு இவளை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதான். இத பாருமா, இன்னையில இருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற.
அம்மா ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி. என்னம்மா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கம்மா. தலை சுத்துதா? அப்படியா? இரு, இரு. எந்திரிச்சு வாம்மா. பார்த்து வாடி. அன்னபூர்ணி, சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. செல்லம். வா. வாடி. ஏய். வேண்டாம்மா, உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறேம்மா, அவளை விட்டுற சொல்லுங்கம்மா. வேண்டாம்மா. செஞ்சு அவளை விட்டுற சொல்லுங்க. வேண்டாம்மா. ஸ்ரேயா, சூப்பர் ஃபிகர். பொம்பளையாடி நீ? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? உன் பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? புதுசு இல்ல, அதான் இந்த கத்துற. பழகிடுச்சுன்னா போக போக எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு வாடி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.